புதுச்சேரியில் பேருந்துக்குள் ஏறி ஓட்டுநரை பட்டாக்கத்தியால் வெட்டி ஆக்ரோஷத்தில் ஈடுபடும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறு, கொலை முயற்சி வரை சென்றதன் பின்னணி என்ன? பேருந்துக்குள் ஏறி ஓட்டுநரை பட்டாக்கத்தியால் வெட்டி ஆக்ரோஷத்தில் ஈடுபடும் கொடூர காட்சிகள்தான் இது. ஓட்டுநர் மீதான தாக்குதலில் நடந்தது என்ன? புதுச்சேரி மாநிலம் செல்லிப்பேட்டையைச் சேர்ந்த முத்துக்குமார் தனியார் பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் சூரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சங்கர் முருகன் என்பவருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கலில் நீண்ட மாதங்களாக தகராறு இருந்து வந்தது. அது தொடர்பாக அடிக்கடி இருவருக்கும் மோதல் போக்கு ஏற்பட்டு வந்ததாகவும் தெரிகிறது. இதற்கிடையே கடந்த வாரம் பண விவகாரத்தில் முத்துவுக்கும் சங்கருக்கும் மீண்டும் மோதல் வெடித்தது. அதில் ஆத்திரமடைந்த சங்கர் பட்டாக்கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு முத்துக்குமாரை தேடிச் சென்றார். சூரப்பட்டு பேருந்து நிறுத்தத்தில் நீண்ட நேரம் காத்திருந்தவர் முத்துக்குமாரின் பேருந்து வந்ததும் வேகமாக ஓடிச் சென்று பேருந்தில் ஏறி வெறிச்செயலில் ஈடுபட்டனர். மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியால் முத்துக்குமாரின் தலையில் ஒரு வெட்டு வெட்டி அவரை கொலை செய்ய முயன்றுள்ளார். அப்போது பேருந்தில் இருந்த பயணிகள் சங்கரை தடுத்து நிறுத்தி அவரது கையிலிருந்த கத்தியை பிடுங்கி உள்ளனர். இதற்கிடையே பேருந்தில் இருந்த கட்டையை எடுத்து சங்கரை தடுத்து முத்துக்குமார் உயிரை காப்பாற்றிக் கொண்டார். இந்த கொடூர தாக்குதலில் காயமடைந்த முத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சம்பவம் தொடர்பாக போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி ஆதாரங்களை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பணம் கொடுக்கல் வாங்கலில் பேருந்து ஓட்டுநரை பட்டாக்கத்தியால் வெட்டி கொல்ல முயன்ற சம்பவம் புதுச்சேரியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.